கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நம்ம இந்தியாவை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னா ரஷ்யாவை அணுகிறதுக்கோ இல்லை ரஷ்யாவை நம்ம ஒரு போர் நிறுத்தம் வரத்துக்கோ யாரால சாத்தியம் அப்படின்னா திரு மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. டிசம்பர் மாதத்திலேயோ இல்லை நவம்பர் மாதத்திலேயோ திரு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது போர் ஒப்பந்தமும் நடைபெறலாம். இது அமெரிக்காவுக்கு பேர் இடியாக மாறலாம். நம்மளோட தேவைக்கு நம்ம என்ன வாங்குறோம், அதுக்கன்ட்டு ரஷ்யாவுக்கு நீ யுக்ரைனை அடிச்சுக்கிட்டே இரு, அவங்களை கொண்டுட்டே இரு நம்ம எங்கேயும் சொல்லலை. எந்த விதத்துலையும் ரஷ்யாவுக்கு நம்ம இராணுவ ரீதியான எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. திரு ட்ரம்ப் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு, இந்த போருக்கு முக்கியமான காரணம் எடுத்து பார்த்தா சைனா. இப்ப பேச்ச மாத்திட்டாரு. யூஎன்ல பேசின பேச்சுல இத்தனை நாள் அவர் ஏதாவது வேற ஏதாவது உலகத்தில் இருந்தாரா? இது வெறும் ஜெலன்ஸ்கியின் பேச்சாக மட்டும் நாம் பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கும் பின்லாந்து அவர்களும் பிரிக்ஸில் சேருவதற்கு ஒரு என்ன சொல்றது அவர்களின் இச்சையை காட்டியுள்ளார்கள். இது எதை நம்மளுக்கு புரிதலா கொடுக்குதுறான்னா, இந்தியாவோட செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறதை தவிர்த்து அழிவை நாடி இல்லை. ஜெலன்ஸ்கி இந்தியாவை இப்பொழுது நாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நேட்டோவின் ராணுவம் நாங்க யுக்ரைனுக்கு போறோம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ட்ரம்ப் இந்தியாவிடமிருந்து இந்தியா வாங்குவதால் பிரச்சனை என்றார். கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் அளவுக்கு யுரேனியம் வாங்கி கொண்டிருக்கிறது இன்றும் அமெரிக்கா. அப்போ நீ என்ன வாங்கினா தப்பில்லை, நீ யுரேனியம் வாங்கினா தப்பில்லை, இந்தியா என்ன வாங்கினா மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சு. ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வெகுவாக ஜெலன்ஸ்கி போன்றவர்களுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. யூஎன் கிட்ட போயிட்டு ஏன் ரஷ்யா மேல நீங்க சாங்ஷன்ஸ், அதாவது தடைகள் விதிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்க முடியல? இவர்களா சேர்ந்து 22,000 தடைகள் விதித்தும் ரஷ்யாவை ஒன்றும் மாட்ட முடியவில்லை. இதுவரை ரஷ்யாவை எந்த அளவுக்கும் இவர்களால் பாதிப்புக்கு உட்படுத்த முடியவில்லை. ஆசிய நாடுகள் பல நாடுகள் அமெரிக்காவை வெறுக்கின்றன. அமெரிக்கா மீது ஒரு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயந்த். சார், ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியாவை நம்ம விட்டுவிடக்கூடாது, இந்தியாவுடனான உறவை ஐரோப்பா வலுப்படுத்த வேண்டும். அதாவது சீனா மாதிரி கிடையாது இந்தியா, ரஷ்யாவோட அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக கிடையாது, நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசுகிறாரு. இந்தியாவுடைய முக்கியத்துவம் அப்போ எந்த அளவுக்கு இருக்குது? இது அடிப்படையாக எதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி எது மாதிரியான போக்கை இதுவரை கடைபிடித்துள்ளார் என்பது உலகத்துக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. அதாவது பிரதமர் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டு, இந்த சண்டையே மோடியோட சண்டை அப்படின்னு பீட்டர் அவரோட பெதற்றலை முழுமையாக தவிடுபடியாக்கும் விதமாக இந்த ஜெலன்ஸ்கியின் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். அப்படிதானே இருக்கு. அப்போ நம்ம இந்தியாவை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, ரஷ்யாவை அணுகிறதுக்கோ இல்லை ரஷ்யாவை நம்ம ஒரு போர் நிறுத்தம் வரத்துக்கோ யாரால சாத்தியம் அப்படின்னா திரு மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஒருவேளை காரில் நடந்த சந்திப்புக்கு பிற்பாடு பேக் சேனல் டாக்ஸ் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அதால் வருந்த கருத்தாக கூட இது நாம் கருத முடியும். எஸ்இஓ மாநாட்டில் கார்ல ஒரு 45 நிமிஷம் 2 ஸ்கூல் பசங்க தனியா முக்குல நின்று பேசுற மாதிரி பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா கார்ல. யாரும் கேட்காம, யாருக்கும் 3வது நபரே இல்லாம இவங்க 2 பேரும். அதை தொடர்ச்சியாக இதை நீங்க லிங்க் பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு பிக்சர் உங்களுக்கு கிளியர் ஆகுதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டிசம்பர் மாதத்திலேயோ இல்லை நவம்பர் மாதத்திலேயோ திரு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது போர் ஒப்பந்தமும் நடைபெறலாம். இது அமெரிக்காவுக்கு பேர் இடியாக மாறலாம். ஏனென்றால் அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் குறிவைப்பது ஜெலன்ஸ்கியின் நாட்டின் வளங்களை. அவங்களோட குறி. போர் நிறுத்தம் வரணும்னா உன் வளத்தை நான் பிடிங்கி எடுத்துப்பேன். இந்தியாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு எண்ணமும் இல்லை, அப்பேற்பட்ட தேவையும் இல்லை.
ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறோம், ஆமா நம்மளோட தேவைக்கு நம்ம எண்ணெய் வாங்குறோம். அதுக்கன்ட்டு ரஷ்யாவுக்கு வந்து நீ யுக்ரைனை அடிச்சுக்கிட்டே இரு, அவங்கள கொண்டுட்டே இரு நம்ம எங்கேயும் சொல்லலை. எந்த விதத்துலையும் ரஷ்யாவுக்கு வந்து நம்ம இராணுவ ரீதியான எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. திரு ட்ரம்ப் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு, இந்த போருக்கு முக்கியமான காரணம் எடுத்து பார்த்தா சைனா. இப்போ பேச்ச மாத்திட்டாரு. யூஎன்ல பேசின பேச்சுல சைனா, இந்தியா, போன வாரம் தான் எனக்கு தெரிய வந்தது நேட்டோ கூட அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் அவர் ஏதாவது வேற ஏதாவது உலகத்தில் இருந்தாரா, இல்லை அவருக்கு திடீரென்று மறதி வந்து விட்டதா, இல்லை அவர் உடன் இருக்கும் அதிகாரிகள், குறிப்பிட்ட அவரின் அரசாங்க அதிகாரிகள், அவரின் அமைச்சகத்தில் இருக்கும் மந்திரிகள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி, செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ், அவரோட ட்ரேட் அட்வைசர் திரு நவரோ, இவங்க எல்லாம் வந்து அவருக்கு ஒழுங்காக அவருக்கு அறிவுறுத்தலையா? இதெல்லாம் வந்து பல கேள்விகள் நமக்கு எழும்புகின்றன. இதற்கு அமெரிக்காவிடம் பதில் இல்லை. ஆனால் ஒன்று இதில் தவிர்க்க முடியாததாக தெரிகிறது. இது வெறும் ஜெலன்ஸ்கியின் பேச்சாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கும் பின்லாந்து அவர்களும் பிரிக்ஸில் சேருவதற்கு ஒரு என்ன சொல்றது, அவர்களின் இச்சையை காட்டியுள்ளார்கள். நாங்கள் சேரணும், நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போன்ற பேச்சு இட்டலியிடம் வந்துள்ளது, மற்ற நாடுகளிலிருந்து வந்துள்ளது. ஸோ இது எதை நம்மளுக்கு புரிதலாக கொடுக்குதுறான்னா, இந்தியாவோட செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதை தவிர்த்து அழிவை நாடி இல்லை. மூணாவது விஷயம், ஜெலன்ஸ்கி இந்தியாவை இப்பொழுது நாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், நேட்டோ போரை நீடிக்க வேண்டும் என்று பார்க்கிறது. ட்ரம்ப் இது என் போர் அல்ல என்று சொல்ல பார்க்கிறார். முதலில் புட்டினை சந்தித்த போது சில பகுதிகளை யுக்ரைன் விட்டு கொடுத்தால் போர் நின்றுவிடும் என்று சொன்ன புட்டின், டான்பாஸ், ஜப்ரிஷியா பகுதிகளை விட்டு கொடுத்தால் போர் நின்றுவிடும் என்று சொன்ன திரு ட்ரம்ப் புட்டினுக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்தால் போர் நின்றுவிடும் என்று ஜெலன்ஸ்கிக்கு வலியுறுத்திய திரு ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அதற்கு நேர்மாறான கருத்தாக ரஷ்யா இடத்தை வந்து யுக்ரைனுக்கு கொடுக்கணும். அப்ப இவங்களோட எண்ணம் என்ன? போர் நீடிக்கணும், அதுதானே எண்ணம். இந்த எண்ணம் இந்திய பிரதமரிடம் பிரதிபலிக்கிறதா? அவர் உயிர் சேதத்தை நாடுகிறாரா? நேட்டோவின் ராணுவம் வந்து நாங்க யுக்ரைனுக்கு போறோம்னு சொல்றாங்க. நேட்டோ நாடுகளின் ராணுவம் போலாண்ட்ல வந்து இருக்கிறோம் யுக்ரைனு. ஆனா அதே இந்தியாவோட ராணுவமோ எதுவோ நாங்க வந்து சண்டைக்கு வந்து ரெடி, எங்க ஆட்களை அனுப்புகிறோம், இந்தியர்களை அனுப்புகிறோம். ஏங்க ஒரு 10-11 லட்சம் இருக்கிற ராணுவம் நம்ம ராணுவத்தை அனுப்ப முடியாதா? ரஷ்யா உற்ற நண்பனாக இருந்து நம்ம பண்ணலையே அந்த வேலையே. எத்தரப்பும் இல்லாம தானே நம்ம நியூட்ரலிட்டி தானே மெயின்டைன் பண்றோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், ட்ரம்ப் இந்தியாவிடமிருந்து இந்தியா வாங்குவதால் பிரச்சனை என்றார். கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் அளவுக்கு யுரேனியம் வாங்கி கொண்டிருக்கிறது இன்றும் அமெரிக்கா. எக்ஸான் மொபைலும் செவ்ரான் மொபைலும் ரஷ்யாவோட ரோசனெஃப்ட், அதாவது அவங்களோட எண்ணெய் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் மன்றாடி இருக்கிறார் புட்டினிடம். அலாஸ்கா மாநாட்டில், அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் இதுல பிரச்சனை என்னன்னா, எக்ஸானோட 4.5 பில்லியன் டாலர் வந்து ரஷ்யாவிடம் மாட்டி உள்ளது. அதை எப்படியாவது கொஞ்சம் மீட்டு கொடுத்துருங்க ஐயா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. யாரு? திரு புட்டின். திரு புட்டினிடம் திரு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எக்ஸான் மொபைலின் பணம் ரஷ்யாவிடம் மாட்டி உள்ளது, அதை நீங்கள் நினைத்தால் மீட்டு கொடுக்க முடியும் என்று ட்ரம்ப் சொன்னதற்கு புட்டினும் கொஞ்சம் செவி சாய்த்துள்ளார். அப்போ நீ என்ன வாங்கினா தப்பில்லை, நீ யுரேனியம் வாங்கினா தப்பில்லை, இந்தியா வந்து என்ன வாங்கினா மாத்திரம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் நேட்டோ வந்து என்ன வாங்கினது உனக்கு தெரியாதா? ஸோ இது இன்னொரு விஷயத்தை காட்டுகிறது, ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வெகுவாக ஜெலன்ஸ்கி போன்றவர்களுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இன்னொரு அடுத்த விஷயம் என்ன காட்டுகிறது என்றால், யூரோப்பில் இருக்கும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நேட்டோ நாடுகள் இந்த போரை வந்து நீடிக்க பார்க்கின்றதை தவிர்த்து போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைப்பதில்லை என்பதும் ஜெலன்ஸ்கிக்கு புலப்பட்டுள்ளது. என்ன காரணமாக இருக்கலாம்? நேட்டோ ஏன் இந்த போரை நிப்பாட்டிடக்கூடாதுன்னு நினைக்குது?
நேட்டோவை பொறுத்தவரை ரஷ்யாவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அவர்களின் தேவையாக உள்ளது. அதனால் அவர்கள் இந்த போரை நீடிப்பது அவர்களுக்கு லாபதாயகமாக உள்ளது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால், ரஷ்ய எண்ணெய் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட், அதாவது அதன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கரெக்டான வார்த்தை என்ன சொல்றது, தேவையும், ரஷ்ய எண்ணெய் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவை 2028 வரை தொடரும். அவர்களே நினைத்து கொண்டால் கூட வேற நாடுகளிலிருந்து அவர்களால் எண்ணெய் எடுத்துட்டு வர முடியாது. கேஸ், ஆயில் ரெண்டுத்துமே, ரஷ்யன் எண்ணெய், ரஷ்ய கேஸ் மீது அவர்கள் அவ்வளோ அதிகமாக நம்பியுள்ளார்கள். ஹங்கேரி மூலம் ஒரு கேஸ் லைன் வந்து நேட்டோ நாடுகளுக்கு, அதாவது குறிப்பிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு, வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆன இவர்களுக்கு, பிரான்ஸ், ஜெர்மனி இவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் யுக்ரைன் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் யுக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து. மூன்றாவது லைன் ஒன்று சென்று கொண்டிருக்கு. இந்த லைன் எல்லாம் வந்து ரஷ்யாவில் இருந்து போகக்கூடிய எண்ணெய் லைன்ஸ், அதாவது பைப் லைன். இதை எல்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவையும் அதன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடும் அவர்கள் இப்போது இழந்து விட்டால், ரஷ்யா நினைத்து அதை மூடிவிட்டால், இந்த நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் எங்கிருந்து வரும்? ஆனால் ரஷ்ய எண்ணெய் மலிவாக கிடைக்க வேண்டும். அதற்கு போர் தொடர வேண்டும். அவர்களே பெரிய பொருளாதார இக்கட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையிலும் அவரவர்கள் நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. உள்நாட்டு பொருளாதார பிரச்சனை, பிரான்ஸ், பிரிட்டன், இந்த எல்லா நாடுகளும் உள்நாட்டு பொருளாதார பிரச்சனை. அப்போது அவருக்கு அட்லீஸ்ட் மலிவான எண்ணெயாவது வரட்டும், அதுக்கு இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். யூஎன் கிட்ட போயிட்டு ஏன் ரஷ்யா மேல வந்து நீங்க சாங்ஷன்ஸ், அதாவது தடைகள் விதிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்க முடியல? இவர்களா சேர்ந்து 22,000 தடைகள் விதித்தும் ரஷ்யாவை ஒன்றும் மாட்ட முடியவில்லை. இதுவரை ரஷ்யாவை எந்த அளவுக்கும் இவர்களால் பாதிப்புக்கு உட்படுத்த முடியவில்லை. அதனால் நேட்டோவை பொறுத்தவரை இந்த போர் தொடர்வது அவர்களின் பொருளாதாரத்துக்கு ஒரு விதமாக ஊன்றுகோலாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ட்ரம்ப் பொறுத்தவரை யுக்ரைனில் வளங்கள் இருக்கிறது. அதனால தான் அந்த ஒயிட் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் கூட பிரச்சனையில முடிஞ்சுது. அதுக்கு காரணமே யுக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களை ட்ரம்ப் வந்து குறிவைத்திருந்தார். அதுக்கு ஜெலன்ஸ்கி இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தி வெளியே துரத்தினார். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தவரை எங்கே சென்றாலும், அது ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் அல்லது யுக்ரைன் ஆகட்டும், இல்லை நாளை வேற எந்த நாடு ஆகட்டும், அவர் எங்கே சென்றாலும் அங்கே இருக்கும் வளங்களை எப்படி சுரண்டுவது, இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கிய குறிக்கோள். அதை ஜெலன்ஸ்கி புரிந்துள்ளார். இந்த விஷயங்களில் சைனா போன்றோ அமெரிக்கா போன்றோ இல்லை அல்லது ஐரோப்பிய நாடுகள் போன்றோ, அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க போன்றோ போக்கை கடைபிடிக்காத நாடு இந்தியா. இன்னொரு நாட்டின் வளத்தை சுரண்டி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத நாடு இந்தியா. அமெரிக்காவுக்கு அதிக அளவில் இருக்குன்றீங்களா? இல்லையா பின்ன? ஏன் வெனிசுலா மேல ஏன் போர் தொடுக்கணும்? ஏன்னா வெனிசுலால என்ன இருக்கு? ஈராக்கை ஏன் அழிச்சிருக்கணும்? அந்த காலத்துல நியூக்ளியர் குண்டு இருக்கு, அந்த குண்டு இருக்கு, இந்த குண்டு இருக்குன்ட்டு ஏன் அழிச்சாங்க ஈராக்க? எண்ணெய்க்காக அல்லவா? ஈரான் மீது ஏன் போர் தொடுக்க வேண்டும்? எண்ணெய்க்காக அல்லவா? மொத்த வடகுலா பகுதியும், அதாவது வெஸ்ட் ஏஷியா, மொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இவங்க தானே வெப்பன் சப்ளை பண்றாங்க. ரெண்டு பேரையும் அடிச்சுக்க விட்டு இவங்க ஏன் குளிர்காயிறாங்க? கொத்தாரை அடிச்சது அமெரிக்காவுக்கு தெரியாதா இஸ்ரேல் தான் அடிக்க போறாங்கன்ட்டு? கொத்தாருக்கும் வெப்பன் இவங்களே சப்ளை பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கும் இவங்களே வெப்பன் சப்ளை பண்ணுவாங்களா? ரெண்டு பேருக்கும் ஆயுதத்தை கொடுத்து அடிச்சுக்கோன்னு சொல்றது யாரு? அப்போ இவர்களுக்கு என்ன லாபம் இருந்தால் ரெண்டு பேரையும் அடிக்க விட்டு இவர்கள் ஆட்டம் பார்ப்பார்கள்? அமெரிக்காவை பொறுத்தவரை அமளி, போர், பிரச்சனை இதெல்லாம் இருந்தால்தான் அவர்களின் பொருளாதாரமும் அவர்களின் வளர்ச்சியும் இருக்கும். உலக அமைதி இருந்தால் அவர்களுக்கு வளர்ச்சி இருக்காது. சண்டை நடந்துட்டே இருக்கணும், அப்பதான் நாட்டாகம் பண்ண முடியும், நோபல் பிரைஸ் கேட்க முடியும். நாட்டாகம் பண்ண முடியும் இல்ல, போர் சார்ந்த பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. வெப்பன்ஸை விற்கிறது,
வெப்பன் சார்ந்த உபகரணங்களை விற்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அமெரிக்காவுக்கு இருக்கிறதே 3. ஒன்று டெக்னாலஜி, இந்த யூடியூபு இதெல்லாம், ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம். இதை தவிர்த்து அடுத்து என்ன இருக்கு அமெரிக்கா கிட்ட? எண்ணெய். மூணாவது என்ன இருக்கு? வெப்பன் இண்டஸ்ட்ரி. இதை 3 நம்பி தான் அமெரிக்கா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வெப்பன் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த வெப்பன் இண்டஸ்ட்ரியை தூக்கி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? உலகம் ஃபுல்லா அங்கங்க பிரச்சனையும் சர்ச்சைகளும் ஏற்படணும். ஆயில் இண்டஸ்ட்ரியை தூக்கி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரஷ்யன் ஆயில் வந்து வரணும், ஆனா கம்மியா வரணும், சீப்பா மலிவா வரணும். அப்பதான் அமெரிக்கன் ஆயில் வந்து உள்ள வர முடியும். வந்தாலும் ரஷ்யன் ஆயில் ஃபுல்லா வரக்கூடாது, குறைந்த அளவே வெளியே வரணும். அந்த வெற்றிடத்தை அமெரிக்க எண்ணெயை வைத்து நிரப்ப வேண்டும். இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும். அதனால் ட்ரம்ப் குடும்பத்திற்கு பெருமளவு தொகை கிடைக்கும். இதுதான் பிளான். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு இதுல சொன்னேன், ட்ரம்ப் ஜனாதிபதியாகி இது வரைக்கும் $5 பில்லியன் சம்பாதித்துள்ளார். 5 பில்லியன். கிரிப்டோ டீல் சைன் பண்றது, அந்த நாட்டில் போய் மைனிங் டீல் சைன் பண்றது. இப்பொழுது அமெரிக்கா வந்தாலே ஆப்பிரிக்கா வெறுக்கிறது, சென்ட்ரல் ஏசியா வெறுக்கிறது, ஆசிய நாடுகள் பல நாடுகள் அமெரிக்காவை வெறுக்கின்றனர். அமெரிக்கா மீது ஒரு உலக அளவில் மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதை நீங்கள் யாரும் மறுக்கக்கூடாது. இதற்கு காரணம் ட்ரம்பின் ஒரு நிலையற்ற செயல்பாடும் தன்னிச்சையான போக்கும், ஒரு இன்னும் சொல்ல போனால் தன் வாஞ்சைக்கும் இச்சைக்கும் மற்ற நாடுகளை பகடக்காயாக அவர் உபயோகித்துக் கொள்ளும் விதமும், இதையெல்லாம் பல நாடுகள் ஏற்பதில்லை. அதாவது எந்த நாடுகளுக்கெல்லாம் தனக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறதோ, தனக்கென்று உலக அளவில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதோ, அந்த நாடுகள் ட்ரம்புக்கு அடிபணிய மாட்டார்கள். அவர் செய்யும் செயல்களுக்கும் அமெரிக்காவின் போக்குக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது இன்னொரு முறை ஜெலன்ஸ்கியின் பேச்சு காட்டியுள்ளது. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் கேட்கிறார், காபூலில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படத்தளத்தை, பக்ராம் விமானப்படத்தளத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஆப்கான் தாலிபான்கள் சொல்லிட்டாங்க, ஒரு அங்குலம் கூட கொடுக்க மாட்டோம். எப்படி இங்கேருந்து இங்கே சொந்தம் கொண்டாடுறாரு? எங்கள் குழுன்னு எப்படி, எந்த அடிப்படையில் அவர் பேச முடியுது அவங்களால? ஜபியுல்லா முஜாஹிதீன் சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்பு அதிகாரி, அதாவது ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, செய்தி தொடர்பாளர், அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் சொல்லியிருக்கிறது என்னடான்னா, அமெரிக்கா பக்ராம் ஓட்டுருங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள கால் எடுத்து வைத்தால் நடப்பது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் மட்கி அவரும் அதே பேச்சை தான் பேசியுள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் நினைப்பது, பாகிஸ்தான் மூலம் ஆப்கானிஸ்தானை சென்றடைந்தால் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் காப்பர் மைன்ஸ் அதிகமாக உள்ளது, அதை சுரண்டலாம். ரெண்டாவது, சைனாவை, அங்கே சைனாக்கு வந்து இடம் இருக்கிறது, சைனாவை துரத்தி அடிக்கலாம். மூன்றாவது, சைனாவையும் நாம் கண்காணிக்கலாம், ஈரானையும் கண்காணிக்கலாம், அந்த சைடு சோவியட் அதாவது ரஷ்யாவையும் கண்காணிக்க முடியும், இந்தியாவுக்கும் ஒரு செக் வைக்க முடியும். ஸோ இது ஒரு மையப்பகுதி. இது வந்து கிரேட் கேம் அப்படின்வாங்க. கிரேட் கேம்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதி வந்து இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பானது ஐரோப்பாவிலிருந்து இந்த கடலுக்கு, அதாவது வெப்பம் இருக்கக்கூடிய கடலுக்கு வந்து சேர்ந்து விடும். நிலப்பரப்பு உறைந்த பகுதியில் இருந்து சீதோஷ நிலை அதிகம் இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்து விடும். ஸோ இந்த பகுதியை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்கள் கிட்டத்தட்ட மத்திய ஆசியாவையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடைகுடா பகுதிகளையும், குறிப்பிட்டு ஈரானை ஒட்டியுள்ள பகுதிகளையும், இந்த பக்கம் சவுத் ஏஷியா பாகிஸ்தான் மூலம் இந்தியாவையும், அந்த பக்கம் சைனாவையும், இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இது இப்ப இல்லை, வெள்ளக்காரங்காலத்துல பிரிட்டிஷ் காலத்திலேயே இது ஏற்பட்டது. கிரேட் கேம் அப்படின்வாங்க இது பேரு. இதற்காக போர்களே, ஆங்கிலோ ஆப்கான் போர்களே நடந்து இருக்கின்றன. ஆனால் இன்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளது, பாக்ராம் பேஸை திருப்பி 21 கொடுக்கும்போது
கலீத் ஜலாமே தான் அந்த டீலை சைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார். துண்டக்கான துணியக்கான ஏன் அமெரிக்கா ஓடினாங்க? அப்ப இருந்த அரசாங்கத்தை நிலைப்படுத்த ஏன் அவர்கள் முயற்சிக்கவில்லை? தாலிபானுக்கு பரிசளித்தவாறு ஏன் ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடி சென்றார்கள்? பாக்ராம் பேஸில் இருந்த விமானங்கள் முதல், வெடிப்பொருட்கள் முதல், ஆயுதங்கள் முதல், ஏவுகணைகள் முதல் எல்லாத்தையும் ஏன் விட்டு சென்றார்கள்? ஏனென்றால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல், பாகிஸ்தானில் இவர்கள் பலூச்சிஸ்தானில் கால் வைக்க வேண்டும் என்றால் இந்த வெடிப்பொருட்களும் இந்த ஏவுகணைகளும் இந்த துப்பாக்கிகளும் ஆப்கானிஸ்தானிலிருந்து தாலிபானுக்கு, அதாவது தாலிபானிலிருந்து தேரிக்க தாலிபானுக்கு வந்து தேரிக்க தாலிபானிடம் இருந்து பலூச் போராளிகளிடம் வந்து சேருகின்றது. இது அமெரிக்காவுக்கு எதிராகவும் நாளை பயன்படுத்தலாம். ஸோ அந்த அச்சமும் ட்ரம்புக்கு இருக்கிறது. குறிப்பிட்டு அமெரிக்க இராணுவத்துக்கும் அமெரிக்க உளவு அமைப்புக்கும் உள்ளது. பல லட்சம் கணக்கிலான துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும், ஏவுகணைகள்னா ராக்கெட் லான்ச்சர்ஸ், அது பெரிய உயர்தர ஏவுகணைகள், இது மாதிரி பல விஷயங்களை, பல நைட் விஷன் கேமராஸ், காகுல்ஸ், அதாவது இரவில் சண்டை போடக்கூடிய தன்மை கொண்ட கண்ணுக்கு போட்டுக்கொள்ளும் கண்ணாடிகள், இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் அங்கே விட்டு சென்றார்கள். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், டேங்க்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், இதெல்லாம் விட்டு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நாளைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ நீ கேட்டா கொடுக்கறதுக்கு தானே சாக்லேட்டா, பிஸ்கெட்டா? அதுவும் எங்க போய் சொல்றாரு? பிரிட்டன் கிட்ட போயிட்டு கீர் ஸ்டேமருடன் நின்று அவர் இதை அறிவிக்கிறார். கீர் ஸ்டேமர் அவருக்கு என்ன சொல்வதென்று செய்ய தெரியாமல், சொல்ல தெரியாமல் மிளிப்புதுங்கி நிற்கிறார். ஏனென்றால் பிரிட்டனை பொறுத்தவரை இது இன்னொரு தேவையற்ற ஒரு சண்டையாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். இன்னொரு சண்டை போடும் நிலைமையில் பிரிட்டன் இல்லை. இப்பொழுது யுக்ரைன் போரிலேயே அவர்கள் அதில் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கும் போது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா படையெடுத்தால் பாகிஸ்தானை நம்பி அது வந்து எந்த விதத்தில் இவர்களுக்கு சாதகமாக அமையும்? ரொம்ப கம்மியான சாத்தியக்கூறு தான் உண்டு. அது அவர்களுக்கு பிரச்சனையில் தான் முடியும். இல்ல அப்படி கேட்கறத ஐநாவிலேயோ வேற யாருமே பொதுவாக இருக்கக்கூடியவங்க ஒரு விமர்சனம் கூட வைக்க முடியாதா? இப்படி எப்படி நீங்க கேட்க முடியும்? எந்த அடிப்படையிலன்னு ஒரு கேள்வி வராதா? ட்ரம்ப்புக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பேசுறதை நாளைக்கு பேச மாட்டார் சார். ஸோ ட்ரம்ப்போட பேச்சு வந்து அது நிலையற்ற பேச்சு. ஸோ நாளைக்கு என்ன பேச போறாரு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறம் நம்ம ஐநா பேசணுமா பேசக்கூடாதான்றது போகலாம். இல்லை அப்படித்தான் H1B விசாவுக்கு போட்டார். ஒருவேளை H1B விசாவில் முதல்ல வந்து $1 லட்சம் கட்டணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை கட்டினா போதும்னாரு. அதுக்கப்புறம் முன்னாடியே அப்ளை பண்ணவங்களுக்கு இது வேணான்னாரு. இப்போ டாக்டருங்களுக்கு எல்லாம் இது தேவையில்லைன்னாரு. அடுத்து இன்ஜினியருங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் லாட்ரி போட்டு அதுல இருந்து லாட் எடுக்கிறவங்களுக்கு தான், அதுவும் கடைசியில் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்று எடுத்துட்டு வர வேண்டியது, அதுல மெதுவா அதுல வந்து இந்த கோவிட் அப்போ நம்மளுக்கு முழுமையான இது கட்டுப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு தகர்வு 1 மணி to 3 மணி வந்து தளர்த்தப்பட்டுள்ளது, மெதுவா தளர்த்தப்பட்டுள்ளது. இது மாதிரி தளர்த்திட்டே வருது. கடைசியில அது வந்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்து சொன்ன உடனே மிரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் அவரையே, அவர் நாட்டு மக்களே, அவருக்கு ஓட்டளித்த கூட்டமே மெகா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற கூட்டமே ட்ரம்ப்பை யூடர்ன் ட்ரம்ப் என்று அழைக்கிறார்கள் இப்போது. ரெண்டாவது, அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய பயம் என்னவென்றால், சுப்ரீம் கோர்ட், அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிளாட்டினம் கார்டு என்று ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. $5 மில்லியன் கட்டினால் 270 நாட்கள் வரை அமெரிக்காவில் தங்கலாம், எப்பொழுது வேண்டுமென்றால் வரலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் செல்லலாம், இப்படி மாதிரி இந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டானது வந்து நாளை யுஎஸ் காங்கிரஸ் வந்து அதற்கு, அதாவது அவர்கள் பாராளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த எடுத்துட்டு வந்த எல்லா சட்டங்களும் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து அதை சரி என்று அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். எப்படி இந்த ட்ரேட் இதுலயே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நிலுவையில் நிற்கு, இதுவும் திரும்பி நிலுவையில் நிற்குதுன்னா ட்ரம்ப் எடுத்துட்டு வர ஒவ்வொரு சட்டமும் கையெழுத்திட்டால் பத்தாது. அது அமெரிக்க சட்டத்திட்டத்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், பாராளுமன்றத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும், அமெரிக்க நீதிமன்றங்கள் அதை சரி என்று அவர்கள் கூற வேண்டும். இன்று நம் நாட்டில் பல சட்டங்கள் இங்கு ஏற்றப்படுகின்றன பாராளுமன்றத்தில். அது
உச்சநீதிமன்றத்துக்கு செல்கின்றன. சில சட்டங்கள் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படவும் உண்டு. சில சட்டங்களை உச்சநீதிமன்றம் அதை சில விஷயங்களில் அவர்களின் கருத்தை தெரிவித்து இதை சற்றே மாற்றவும் அப்படின்னு சொல்றதும் உண்டு. சில விஷயங்களை அப்படியே செயல்படுத்தவும், இதில் நாங்கள் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்வதும் உண்டு. ஸோ ட்ரம்பின் தன்னிச்சையான போக்கு அவர்கள் அரசியல் சாசன சட்டம் ஆர்டிக்கல் 1 செக்ஷன் 8 படி எதிராக உள்ளது. இதனால் தான் ட்ரம்புக்கு உள்ளே கொஞ்சம் பீதியும் அச்சமும் உள்ளது. மூன்றாவது, ட்ரம்பின் உடல்நிலை அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அவர் என்ன பேசுகிறார் என்றே பல நேரங்களில் அவருக்கே புரிதல் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், நன்றி.